My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.6 la question number 5 பார்க்க போறோம். Obtain the Cartesian equation of the locus z equal to x plus iy in each of the following cases. Okay, இந்த first case இங்க எடுத்துக்கிறேன்னா mod z minus 4 equal to 16. இப்போ z க்கு பதிலா நான் என்ன போடணும், x plus iy போடணும். ஸோ z க்கு பதிலா x plus iy போட்டாச்சு, minus 4 equal to 16. ஓகே, இப்போ ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோரை முன்னாடி எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, பக்கத்தில் ஐஒய் போட்டுக்கோங்க. அப்போ என்னோட ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு எனக்கு கிடச்சிடுது ஈக்குவல் டு 16. ஓகேவா? தென் ரெண்டு பக்கம் மாடு இருந்தால் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகே, இப்போ ரெண்டு சைட்லும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் போத் சைட்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆயிரும், இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் வந்து 256 டைரெக்டாகவே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? தென் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 போட்டுக்கிறேன், 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 256. இப்போ இது நம்பர் 256ல் 16 கழிச்சிட்டா 240. தென் மிச்சம் மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஒய் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் 2 4 8 மைனஸ் 8x. இந்த 240 நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதுதான் locus of zx x plus iy. ஓகே, செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். mod z minus 4 whole square minus mod z minus 1 whole square equal to 16. இங்கே பாருங்கள், mod இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம zக்கு வேல்யூ கொடுத்துக்கலாம், x plus iy. zக்கு பதிலாக ஒரு மைனஸ் 4, அதுக்கு ஸ்கொயர். zக்கு அகெயின் x plus iy minus 1, அதுக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகே, கொடுத்துருக்கிற சம்மை நான் ஜட்டுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்து எழுதிக்கிறேன்பா. இப்போ இதில் ரியல் பார்ட்டு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 4 இஸ் த ரியல் பார்ட் ப்ளஸ் ஐஒய். ஸோ இதுதான் இமேஜினரி பார்ட் மைனஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1 ரியல் பார்ட் ப்ளஸ் ஐஒய் இமேஜினரி பார்ட், அதுக்கு ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகே, இப்போது ரெண்டு பக்கம் மாடு இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் வரும். எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர், அதுக்கு ரூட்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. அதே போல் இங்கே எக்ஸ் மைனஸ் 1க்கு ஸ்கொயர் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர், அதுக்கு ரூட்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகே, தென் இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டு இங்கே ஸ்கொயரு, அப்போ இது ரெண்டும் போயிடும். அதாவது ஸ்கொயர் ரூட்டுன்றது என்ன, இப்போ எக்ஸ்க்கு ரூட் எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் 1/2. இப்போ இதுக்கு மேலே பவர் 2 இருந்தால் என்ன ஆகும், இந்த 2 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் வந்துடும்ல. அதுபோல் தான் இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது பவர் 2க்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கட் ஆகிடும். அப்போ மீதி எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் அடிபட்டு போகும் ஈக்குவல் டு 16. இப்போ இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4 2 4 8xன்னு டைரெக்டாக எழுதிக்கிறேன். அடுத்து 4 ஸ்கொயர் வரணும், 4 ஸ்கொயருக்கு பதிலாக 16ன்னு டைரெக்டாக எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, மறக்காமல் எழுதிக்கோங்க. நடுவில் மைனஸ் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x தான், 1 ஸ்கொயர் 1 தான், இன்னொரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, மறக்காமல் அதை எடுத்து போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 16. ஓகே, நவ் இந்த மைனஸ் நான் உள்ளே கொடுக்க போகிறேன், எல்லா டேர்ம்ஸ்க்கும் மைனஸ் உள்ளே கொடுக்க போகிறேன். இது அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2x மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ மைனஸ் எல்லாம் உள்ளே எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் ஆயிரும், பாரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் 1 மைனஸில் 1, ஒய் ஸ்கொயர் ப்ளஸில் 1 மைனஸில் 1,
வேறு என்ன இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணலாம். ப்ளஸ் 2x மைனஸ் 8x, அப்போ மைனஸ் 6x வந்துடும். அப்புறம் இங்கே பாருங்கள், ப்ளஸ் -1 ப்ளஸ் 16. ஒரு வேலை செய்யலாமா, இந்த -1 அப்படியே வச்சுக்கலாம். +16 கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 0 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபைனலாக நமக்கு மிச்சம் மீதி இருக்கிறது ஒரு -6 ஒரு -1, இந்த பக்கம் 0. இப்போ மைனஸும் நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போது இந்த ரெண்டு டேர்மே ப்ளஸ் ஆயிரும், ஈக்குவல் டு 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, 6x + 1 = 0. ஸோ இதுதான் லோக்கஸ் ஆஃப் Z. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.